அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு படைப்பின் மூலமாக, இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் சமூகத்திற்கு ஏதேனும் பயன்படக்கூடிய செய்திகளை, நம்மால் சமூகத்திற்கு எதுவும் பயன்படக்கூடிய விஷயங்களை, நம்மால் சமூகத்திற்கு எதுவும் பயன்படக்கூடிய கருத்துக்களை மூலமாக இந்த சமூகத்தை ஒருபடி முன்னேற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். ஒரு படைப்பு, ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு கவிதை, ஒரு பாடல், ஒரு பாடலின் வரி ஏதோ ஒரு வகையில் ஒருவருடைய மனதில் தைத்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் சார். அப்படி இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடாதா? இன்றைக்கு நம் வாழ்க்கை இந்த போராட்டமாக இருக்கிறதே, இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையை ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஆறுதல் தந்து விடாதான்றதாங்க இதனுடைய பெரிய முயற்சியை. வைரமுத்து சார் சொல்றாரு, எத்தனையோ விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்கு, எத்தனையோ பதக்கங்கள், எத்தனையோ பேர்கள், எத்தனையோ பட்டங்கள், அத்தனை விஷயங்கள் கிடைத்த பின்பும் கூட எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விருது எது தெரியுமான்னு ஒரு கடிதத்தை காட்டுறாரு. 20 வருடங்களுக்கு முன்னால் அவருக்கு வந்த ஒரு கடிதம். கவிஞர் வைரமுத்து ஐயா சொன்ன அற்புதமான செய்தி. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதில் ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, நான் என்னுடைய கணவனை இழந்து விட்டேன், என்னுடைய கணவன் இல்லை, எனக்கு 2 பசங்க, இந்த 2 பசங்களை நான் எப்படி வளர்க்க போகிறேன், இந்த 2 பசங்கள்லேருந்து எப்படி நான் மீட்டெடுத்து கொண்டு வர போகிறேன், இந்த குடும்பமே இவ்வளோ கடனில் இருக்கே, இவ்வளோ வறுமையில் இருக்கே, இவ்வளோ போராட்டத்தில் இருக்கே, நமக்கு யாருமே இல்லையே, நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணேன் சார். அவங்க எழுதியிருக்காங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணேங்கய்யா. அப்போ உங்கள் பாட்டு ஓடிச்சு, ஆளான சிங்கம் 2 கைவீசி நடந்தா காலடியில் பூமியெல்லாம் வணங்கும், சிங்கார தங்கம் 2 தேர் போல நடந்தா ஆகாயம் வந்து எங்கே வணங்கும், உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, கண்களிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் தாயே, பாசம் தானேன்னு பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலான்னு நீங்கள் எழுதுனீங்கல்ல ஒரு பாட்டு. அந்த பாட்டை தாங்க நான் திரும்ப திரும்ப கேட்பேன். அந்த பாட்டு தாங்க எனக்கான வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கு. அந்த பாட்டு தாங்க எனக்கான அந்த தற்கொலை எண்ணத்தை தடுத்தது. அந்த பாட்டு தான் எனக்கு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்தது. உங்கள் பாடல் வரிகளால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு ஒருத்தவங்க கடிதம் எழுதியிருக்காங்க சார். வைரமுத்து ஐயா சொல்றாரு, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக இந்த கடிதத்தை நான் நேசிக்கிறேன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பாட்டு, இந்த பாட்டினுடைய ஒரு பாடல் வரி ஒருவருடைய மனதை தேய்த்து மாற்றுறதுல. அப்போ இந்த படைப்பு எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கு இந்த சமூக ஊடகத்தலங்களில் டான்ஸ் ஆடுறவங்களாக இருக்கட்டும், இந்த சமூக ஊடகத்தலங்களில் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும், சமூக ஊடகத்தலங்களில் இந்த ரீல்ஸ் போடுறவங்களாக இருக்கட்டும், குறும்படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய படைப்பு ஏதேனும் ஒரு பலனை தரக்கூடிய படைப்பாக இருக்கணும். சும்மா பொழுதுபோக்குக்கான படைப்பாக மட்டும் இருந்து விடாமல் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தை பழுதுரிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கணும். அதன் பேர் தான் அந்த படைப்புனே வரும். மாரி செல்வராஜ் சார் சொல்றாரு, ஒரு சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்குக்கான விஷயங்களாக மட்டும் இருந்து விடாமல் இந்த பார்க்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக அந்த சினிமா இருக்கணும்ன்ற, நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கான அக்கறை கொண்டு ஒவ்வொரு படைப்பும் வரணுன்றாங்க. ரவிவர்மன் ஒரு பெரிய ஓவியர் இருந்தார். ஓவியர் ரவிவர்மன் எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு 2 ஓவியம் வரைஞ்சிருப்பாருங்க. ஒன்று லக்ஷ்மி, கடவுள் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, திருமகளினுடைய ஓவியத்தை வரைஞ்சிருப்பார். இந்த திருமகளினுடைய ஓவியம், ரவிவர்மன் ஓவியம்னா நீங்க கூகுளில் அடிச்சு பாருங்க. இந்த திருமகளினுடைய ஓவியம் எப்படி இருக்குன்னா, செந்தாமரையில சிகப்பு கலர் புடவை கட்டி திருமகள் லக்ஷ்மி வந்து அமர்ந்திருப்பாங்க, பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்க. அவ கையில காசோட பத்மாசனத்துல பணிவோட லக்ஷ்மி அமர்ந்திருப்பாங்க. சரஸ்வதியினுடைய படம் வரைஞ்சிருப்பார். சரஸ்வதியின் படம் எப்படி தெரியுமா வரைஞ்சிருப்பாரு, அன்னப்பறவை மேல வெண்தாமரையில கால் மேல கால் போட்டு சரஸ்வதி அமர்ந்திருப்பாங்க. அப்படி அது கம்பீரமா அமர்ந்திருப்பாங்க. இப்ப ரவிவர்மன் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த 2 ஓவியமே அற்புதமான ஓவியமா இருக்கும். இப்ப ரவிவர்மன் அந்த ஓவியத்தை பார்த்து சொல்றாரு, காசு இருக்கிறவங்க பணிவோடு இருக்கணும், பணம் படைத்தவர்கள் பணிவோடு இருக்கணுன்றதுக்காக லக்ஷ்மி அம்மா, அவங்க இறைவன் திருமகள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் கூட பணிவோடு இருக்கிற மாதிரி லக்ஷ்மியினுடைய படமும், படித்தவர்கள் கம்பீரமாக அமர வேண்டும், குறிப்பாக பெண்கள் படித்த பெண்கள் கம்பீரமாக அமர வேண்டும்ன்றதை காட்டுவதற்காக இந்த சரஸ்வதியினுடைய படத்தை எப்படி போட்டிருப்பாருன்னா, கால் மேல அப்படி கால் போட்டு
சரஸ்வதியினுடைய படத்தை வரைஞ்சிருப்பார். ஒரு ஓவியத்திற்குள்ள ஒரு சமூக அக்கறையை வைக்கிறார் பாருங்க. பெண்கள் படிக்க வேண்டும், படித்த பெண்கள் கம்பீரமாக அமர வேண்டும்னு ஒரு விஷயத்தை காட்டுறாருல. இந்த படைப்பு ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கணும். நாங்கள் மதன்பாபு சார், மறைந்த மதன்பாபு சார் இருக்கார்ல, அவர் நல்ல நண்பர் எனக்கு. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவில் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ விசு சார் படமாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், ஒரு சினிமாவில் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனம் இல்லாத நேரத்தில் இசை பேசணும் அப்படின்னாரு, மியூசிக் பேசணும். அவர் ஒரு மியூசிஷியன். வசனம் இல்லாத நேரத்தில் இசை பேசணும், வசனமும் இசையும் இல்லாத நேரத்தில் கேமரா பேசணும்னாரு. கேமரா பேசணும். வசனம் இல்லாத நேரத்தில் இசை பேசணும், வசனமும் இசையும் இல்லாத நேரத்தில் கேமரா பேசணும். இப்போ இந்த மூணுமே பேசலைன்னா ஆடியன்ஸ் அவன் பாட்டு பேச ஆரம்பிச்சிருவான்னு. ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள உட்காந்து அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு சினிமா என்னப்பா பண்ணணும்னாங்க சார், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த அவலங்களினுடைய பிரதிபலிப்பு இருக்குல்ல, பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு ஒரு படம் இருக்கும் சார். ஒரு தனி மனிதன் எத்தனை தூரம் போராடி தனக்கான வாழ்க்கையின் வெற்றியை அடைகிறான்னு காட்டக்கூடிய ஒரு சிறு நாட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படம் இருக்கும். உலக சினிமாக்களில் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய படம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், சொர்க்கத்தினுடைய குழந்தைகள்னு. அண்ணன் தங்கச்சியினுடைய செருப்பை தொலைச்சிருவார். தங்கச்சியும் அண்ணனும் ஒரே ஸ்கூலில் படிப்பாங்க. 2 பேருக்கும் ஷிஃப்ட் டைம் வேற. தங்கை காலையில் படிக்கணும், அண்ணன் மத்தியானம் படிப்பார். இப்போ ஒரே ஒரு பேர் ஆஃப் ஷூஸ், அண்ணனும் தங்கையும் ஒரே பேர் ஆஃப் ஷூஸ் வச்சு எப்படி 2 பேரும் அந்த பள்ளிக்கு போகிறாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவர், அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஷூவை வச்சு அந்த 2 குழந்தைகளும் எப்படி படிக்கிறாங்கன்றதா சார் கதையை. ஓடி 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 அந்த பையன் தங்கைக்காக அந்த ஷூவை கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்குமே. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எவ்வளோ அற்புதமான படங்கள். லெமன் ட்ரீன்னு ஒரு படம் இருக்குது சார். லெமன் ட்ரீ தான் வளர்த்த ஒரு எலும்புச்சம் மரத்தை ஒரு பெரும் அரசியல் தலைவரிடமிருந்து காப்பாற்றக்கூடியதாக ஒரு படம். ஒரு அம்மா ஒரு எலுமிச்சம்பழம் மரம் வளர்த்துருப்பாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு வீடு கட்டிடுவார். அந்த காம்பவுண்ட் சுவரில் இவங்களுடைய அந்த எலுமிச்சம்பழம் மரம் போயிடும். இப்போ அவங்க அதை வெட்டாமல் அந்த எலுமிச்சம்பழம் மரத்தை இந்த அம்மா எப்படி கடைசி வரை காப்பாற்றுறாங்கன்னு ஒரு படம். இப்படி ஆகச்சிறந்த உலக சினிமாக்கள் இந்த சமூகத்தால் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கின்றன. எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கூட சொல்லுவார், தனக்கு பிடித்த ஆகச்சிறந்த படங்களில் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்ற படம் ரொம்ப பிடித்த படமாக எனக்கு பிடித்த படம்னு எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் அந்த படத்தை பற்றியே இன்னொரு படைப்பு எழுதியிருக்காரு சார். இன்னொரு படைப்பு எழுதியிருக்காரு. அப்போ இந்த திரைப்படங்கள் அல்லது படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு வருத்தப்படக்கூடிய மனிதனுக்கு ஆறுதலாக அந்த படம் இருக்கணும் சார். போராடக்கூடிய மனிதனுக்கு கையை பிடித்து தூக்கி விடக்கூடியதாக ஒரு படைப்பு இருக்கணும் சார். வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், சோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன், நாம் எழுந்து விட மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக ஒரு பாடல் வரி அமையணும் சார். கண்ணதாசனை எழுதிருப்பாரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவான்னு ஒரு 4 வரியில வாழ்க்கையை முடிச்சிருப்பாரு சார். ஒரு பாடல் வரி, ஒரு சினிமாவினுடைய காட்சி துவண்டு போயிருக்க மனிதனுக்கு ஆறுதலுங்க. ஆக படைப்பாளர்கள் எந்தப்பா படைக்கணும்னாங்க, கையை பிடித்து தூக்கி விடக்கூடிய படைப்பாக உங்கள் படைப்பு இருந்தால் அது வரலாற்றின் படைப்பாக இருக்கும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.